ஹாய், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸில் ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன். அந்த ஃப்ளவர்ஸ் எப்படின்னா ஃபுல்லாகவே ஹம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் கிளாஸ் எல்லா டைப்பான ஃப்ளவர்ஸையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் ஹம்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ், அதுக்கப்புறம் 2-3 ஹம்ஸை கவர் பண்ணுற மாதிரி பெரிய பெட்டல்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரில் டிசைன் கொஞ்சம் நல்லா அந்த உள்ளே வர லேயர் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி ஒரு 4-5 லேயர் வர மாதிரி கவர் பண்ணி நம்ம பெரிய ஸ்ப்ரில்லாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளார் பெட்டல்ஸ் போட போகிறோம். அதாவது இது ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு பெட்டல்ஸ் மேலே இன்னொரு பெட்டல்ஸ் டச் ஆகிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரோஸோட லுக் இதில் கிடைக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கணும். நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இந்த பெட்டல்ஸ் நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசாக கூட நீங்கள் லேயராக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு லீஃப் போட்டு இதை முடிச்சிடலாம். லீஃப்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ரோஸ்க்கு அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் தான் மோஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃப்ளாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லீவ்ஸ் தான் நம்ம போடணும். சம்மந்தம் இல்லாமையும் போட முடியாது இல்லையா? அதனால் அது அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இது ரோஸ் மாதிரி இருக்கும். இப்போ அரபிக் ஃப்ளார் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ லேயராக இப்போ நான் போட்டேன் ட்ரா பண்ணேன்ல, இதே நம்ம ப்ரெஷர் அது அரபிக் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு டைப் அதே மாதிரி ஸ்ப்ரில் டிசைன் போட்டுக்கலாம். நம்ம சென்டரில் போடுற அந்த ஸ்ப்ரில் எவ்வளோ சுற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக் அதிகரிக்கும். இப்போ நம்ம சின்ன ஸ்ப்ரில்லாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக் இருக்கும். இது பெருசாக போட்டோன்னா அந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும். இப்போ நான் அரபிக் ஃப்ளவர் மாதிரி ப்ரெஷர் கொடுத்து போடுறேன். ஒரே இடத்துல அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே ஒரே ஃப்ளோவில் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அரபிக் ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும். இது நம்ம ஒவ்வொரு ரோஸ் போட்டு அதோட எண்ணில் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்டர்லாம் இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்கோங்க. அது மேலே அப்படியே ஒரு லேயர் நம்ம அப்படியே நார்மலாக லீஃப் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுறணும். இதே நம்ம கண்டினியூஸாக இந்த ஃப்ளார் நம்ம போட்டு இப்போ 3 ஃப்ளார் 4 ஃப்ளார் அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டும் நம்ம இதை முடிக்கலாம். சிங்கிள் ஃப்ளார் இப்படி தான் போடணும். 3 ஃப்ளார் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே நம்ம 5 பெட்டல்ஸ் வச்சும் போடலாம். இப்போ நான் சின்னதாக போடுறதுனால 3 பெட்டல்ஸில் போட்டு காட்டுறேன். நீங்கள் 5லேயும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். அதே மாதிரி 3 ஃப்ளார் போட்டு நம்ம லீஃப் போட்டு இந்த டிசைன் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதோட லுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தனியாக தெரியும். இப்போ நார்மல் ஃப்ளாருக்கும் அரபிக் ஃப்ளாருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறப்ப தனியாக ஒரு லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி தான் இதுவும். இப்போ கொஞ்சம் ஷார்ப் பண்ணி அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி காட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளாரும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இப்போ ரோஸே நிறையா டிசைனில் நிறையா பேட்டர்னில் நம்ம போட முடியும். அது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு வே இருக்கும் போடுறதுக்கு. இது இப்படியும் நம்ம ரோஸ் போடலாம். அது கர்வில் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் ஷார்ப் பண்ணி போட்டு காட்டியிருக்கேன். அப்படியே ஃப்ளார் எப்போவுமே நம்ம ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி லுக் இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் லேயரு இல்லை அவுட்லைனு சென்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம கோனோட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளார் ரொம்பவே தனியாக லுக்காக தெரியும். அதுக்காக தான் இப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது, போல்ட் லைன் போடுறது. ஃப்ளார்ஸ் மோஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரில் யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃப்ளார்ஸ் மட்டும் மாறும். மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளார்ஸ் ஸ்ப்ரில்லில் தான் வரும். இப்போ அதே மாதிரி இப்போ அரபிக் டிசைன்லேயே இந்த ஃப்ளாரும் இருக்கும். அந்த 3வது ஃப்ளார் உங்களுக்கு 3 லேயர் வச்சு போட்டு காட்டுறேன்னா இப்போ 5 லேயர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கொஞ்சம் சின்ன சைஸில் போடுறதுனால போடலாம், இல்லை பெருசாக போடுறதுனாலும் போடலாம். அப்படியே மேலே கர்வாக போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். இதே நீங்கள் அதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதே அப்படியே 3 ஃப்ளார்ஸ் ஆல்ரெடி போட்ட மாதிரியே 3 ஃப்ளார்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இதே 5 பெட்டல்ஸ் ஆல்ரெடி போட்டது 3, இப்போ 5. அவ்வளோதான். இதுக்கும் மற்ற நார்மலாக போடுற ஃப்ளாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். லீஃப் இப்போ ஒயின்ஸில் போட்டிருப்பேன்.
ஒயின்ஸில் வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்து பெருசாக நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் கொண்டு வரணும். அது வந்து லீவ்ஸில் கவர் பண்ணியிருப்பேன், அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் போடுறோம். இப்போ வந்து அதே ஸ்ப்ரில் டிசைனை கொஞ்சம் பெருசாக அகலமாக போட போகிறோம். ரவுண்டாக போடுவோம் எப்போவும், இதில் வந்து கொஞ்சம் அகலமாக போட போகிறோம், அவ்வளோதான். அந்த லாஸ்ட்டாவில் வந்து வெளியில் அப்படியே விட்டுறோம். கீழே வந்து பா ஷேப்பில் கொண்டு வரணும். ஈஸியாக இருக்கும் இந்த இந்த டிசைனில். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரோஸ் போட்டிங்க அப்படின்னா, அப்புறம் அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த லைனையும் இதையும் கவர் பண்ணுற மாதிரி சைடாக ஒரு லைன் போடணும். கீழே வந்து லீஃப் போட்டு இதை ரோஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தனியாக ஒரு லுக்கே தெரியும். இதுலேயே ரோஸ் வந்து அந்த மொட்டாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த லுக்கில் தான் இது இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதிகம் போல்ட் பண்ணணும், இல்லை ஷேட் பண்ணணும். இது 2 தான் வந்து இதோட லுக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது 2 மட்டும் மறந்துடாமல் நம்ம பண்ணிடணும். ஒன்று ஹாஃப் ஷேடு, இல்லை போல்ட் லைன். லீவ்ஸ் வந்து முக்கால்வாசி அதிகமாக வந்து நம்ம ஷேட் தான் பண்ணுவோம், ஃபுல் ஷேட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி தான் வரும். இப்போ லைட்டாக ஷேட் பண்ணி இதை வந்து ஓரத்தை மட்டும் ஷேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக் கிடைக்கும் இந்த மாதிரி ஷேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக தான் அப்படி பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ரோஸ் பார்க்க உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து யூ ஷேப் மாதிரியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெண்ட் பண்ணி போட்டுக்கணும் யூவை. அதுலேருந்து அப்படியே ஒரு லைன் கீழே, இந்த சைடோட இதுலேயும் அப்படியே ஒரு லைன் கீழே, நடுவில் ஒரு மேலே ஒரு கர்வ், அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கர்வ். இப்போ வந்து ஒரு மொட்டு மாதிரி இந்த துலிப்ஸ் பூ இருக்கும் பார்த்திங்களா, அல்லிப்பூ, அந்த மாதிரிலாம் அந்த லுக்கு வரும் இந்த ஃப்ளவர், அவ்வளோதான். கீழே ஒரு அந்த ஸ்டெம் போட்டு லீஃப் போட்டுறணும். நம்ம போடுற ஃப்ளவரும் சரி, லீவ்ஸும் சரி, நம்ம கொடுக்குற அந்த ஷேட்லேயும் அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுலேயும் தான் அதோட லுக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை அந்த ஸ்டெப் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஷேட் பண்ணிடலாம், ஹைலைட் பண்ணி தனியாக வந்து போல்ட் பண்ணி காட்டிடலாம், அவ்வளோதான். லீஃப்க்கு வந்து ஷேட் பண்ணிவிட்டு ஃப்ளவருக்கு வந்து லைட் ஷேட் கொடுத்துர்லாம் கீழேருந்து மேலே. ரொம்ப டார்க்காக ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாது. லைட்டாக உள்ள அந்த கோனில் ஒட்டியிருக்கிறது, இல்லை அந்த லாஸ்ட் போல்ட் லைன் கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம வந்து அதை ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பானா ஷேப் போட்டு, ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் வந்து பார்டர்ஸில் சொல்லியிருப்பேன், அதுதான் இந்த ஃப்ளவரு. இந்த சைடு வி ஷேப்பு, அதே மாதிரி அந்த சைடு வி ஷேப், நடுவில் வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ட்ராப் டிசைன் மாதிரி பண்ணணும். சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், நீட்டாக இருக்கட்டும் அப்படியேனாலும் அப்படியே விட்டுக்கலாம். கீழேருந்து ஒரு ஸ்டெம் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டு லீஃப் போட்டுறணும். இந்த ஃப்ளவரும் அதே மாதிரி தான். நம்ம பண்ணுற ஷேடிங்கில் தான் வந்து ஃப்ளவரோட லுக் இருக்குது. ஸோ அந்த ஷேடிங் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுக்கும் வந்து அந்த மேலேருந்து லைட் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் தான். இதுவும் யூ ஷேப் போட்டு முதல்ல வெளியிலேருந்து கொண்டோம்னா, இப்போ வந்து உள்ளேருந்து அப்படியே வி ஷேப் போடுறோம். ஷார்ப்பாக போடணும். அதுலேருந்து அப்படியே ஒரு ட்ராப் மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதுலேருந்து மேலேருந்து அப்படியே கொஞ்சம் ஜிக்ஸாக் மாடலில், ரொம்ப நீட்டாக போட வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கர்வாக லைட்டாக கர்வாக போட்டு ஜிக்ஸாக் மாதிரி மேலே வந்து ஃப்ளவர் கொண்டு வந்து முடிச்சுக்கணும். அதாவது அந்த பெட்டல்ஸு. இதில் வந்து இந்த மகரந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது போடணும். அதாவது கோடு போட்டு டாட் வைக்கிறது இந்த டிசைனு, அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே இப்போ வந்து காம்பு போடணும். இதையும் வந்து நம்ம அதே மாதிரி ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ஷேடிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். எந்த ஃப்ளவருக்கு எப்படி ஷேட் பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ லீஃப் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதையும் வந்து அதே மாதிரி போல்ட் லைன் போட்டுட்டு லைட்டாக உள் பக்கமாக வந்து ஷேட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த செம்பருத்தி பூ போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே வந்து அந்த யூ ஷேப்பே கொஞ்சம் அகலமாக போட்டுக்கணும். கீழேருந்து வந்து நம்ம ஃப்ளவர் போடலாம். அந்த பெட்டல்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரியே வந்துட்டு நீங்கள் போடுங்க. ஹார்ட் ஷேப் மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அகலமாகவும் இருக்கணும், அப்படி போடணும். இதே மாதிரி மேலே உள்ள அந்த பெட்டல்ஸு 2 மொத்தம் 5 இந்த மாதிரி தானே இருக்கும் செம்பருத்தியில். இப்போ நடுவில் உள்ள அந்த மகரந்த காம்பு போட்டுக்கலாம். இதுலேருந்து அப்படியே டபுள் ஸ்டெம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணுறப்ப அது ஹைலைட் பண்ணி அழகாக காட்டும், அதுக்காக தான் அந்த டபுள் ஸ்டெம் போடுறது. அதுக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி மகரந்தம் அந்த குட்டி குட்டி ட்ராப்ஸ் மாதிரி போட்டு வந்து நார்மலாக கவர் பண்ணிடணும். பண்ண ஃப்ளவருக்கும் நம்ம ஷேட் பண்ணி ஹைலைட் பண்ணி போல்ட் லைன் போட்ட ஃப்ளவருக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும்.
இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷேடிங் பண்ணிடணும். எந்த ஃப்ளவருமே முடிச்சுட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு போல்ட் லைன் போட்டு ஷேட் பண்ணிடணும். முடிஞ்சிச்சு. இது ஹைபிஸ்கஸ். அடுத்தது அதே மாதிரி ட்ராப் டிசைன் போட்டுக்கோங்க. ட்ராப் டிசைன் போட்டு இது வந்து லோட்டஸ் போட போகிறோம் நம்ம. இல்லை ரைட் சைட்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த லோட்டஸோட லுக் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் கர்வ் டைப்பில், ரொம்ப ஷார்ப் பண்ணாமல் கொஞ்சம் கர்வ் டைப்லேயே வந்து அடுத்த பெட்டல் போடணும். கீழே வந்து 2 லீஃபு அதே மாதிரி கர்வ் டைப்பில் 2 லீஃப் போட்டு கீழே சென்டரில் ஒரு பெட்டல் ஷேப்பு. அவ்வளோதான், கர்வ் டைப்பில் முடிஞ்சிச்சு. சென்டரில் ஒரு டாட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். அதே மாதிரி ஷேடிங் வந்து கரெக்டாக இது மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வந்து அதிகமாக லோட்டஸ் டிசைன் வந்து அந்த பார்டர்ஸில் கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ லோட்டஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேருந்து சென்டர்லேருந்து ஒரு ஒரு கர்வ் டைப்பில் ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. இதுலேருந்து அப்படியே குட்டி குட்டி பெட்டல்ஸ் போடுவோம் பாருங்கள் ஃப்ளவருக்கெலாம், அந்த மாதிரி ஒரு 3 லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மேலே 3, இப்போ 5, 6 அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஃப்ளவருக்குனால கொஞ்சம் சைஸ் கம்மியாக குட்டியாக போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கீழே அதே மாதிரி லீஃபோட அந்த ஸ்டெம்மு லீஃபு அந்த போட்டு கவர் பண்ணிடலாம். எதுவுமே வந்துட்டு ஷேடிங் அண்ட் போல்ட் லைன் கொடுக்கையில் லுக் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக எப்படி நம்ம ஃப்ளவர் வரைஞ்சாலும் இந்த ஷேடிங்கில் வந்து அழகாக தெரியும். அவ்வளோதான். லீஃப் போட்டுக்கலாம். லீஃப் போட்டுட்டு ஸ்டெம் வந்து போல்ட் பண்ணிடலாம். ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஷேட் பண்ணி இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து முடிச்சிடலாம். லைட் ஷேட் கொடுத்துக்கோங்க. சைடில் சென்டரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி அந்த நடுவில் உள்ளதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஃப்ளவர்ஸ் முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து லீவ்ஸ் பார்க்கலாம். சென்டரில் ஒரு கர்வாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போவும் எல்லாத்துக்கும் லீஃப் போடுவோம்ல, அந்த மாதிரி லீஃப் தான். கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒன்றுக்குள்ளே வர மாதிரி சைஸ் வந்து பார்த்து பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் பெருசாக போட்டோம், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி போட்டுக்கணும். இது வந்து நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள லீஃப் தான் இது. சென்டரில் ஒரு லீஃப் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு டைப் வந்து ஒயின்ஸ் வச்சே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயின்ஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஒயின்ஸாக போட போகிறோம். அடுத்து வந்து ட்ராப்பில் லைட்டாக கூட போட்டு ஒரு டாட் வைக்கணும்னு சொல்லியிருப்பில்ல, அதுவும் வந்து லீஃபுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நார்மலாக போடுற லீஃபே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டுக்கிறோம். உள்ள அந்த லைன் மட்டும் வந்து டபுள் லைனாக கொடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்பேஸ் இருக்கிறப்ப ஹைலைட் பண்ணி நல்லா அழகான ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக தான் டபுள் லைன் போட்டுக்கிறது. இப்போ வந்து நம்ம 3 லீவ்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி உள்ள லைன் மட்டும் டபுளாக போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தனியாக ஜூம் பண்ணி காட்டுறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஷேட் பண்ணுறேன். ஷேட் பண்ணுறப்ப அதோட லுக் உங்களுக்கு வந்து தனியாக தெரியும். நடுவில் உள்ள இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுதா, அது வந்து உங்களுக்கு தனி லுக்காக இருக்கும் நம்ம கையில் போடையில். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இந்த லீஃப் பேட்டர்னு நிறைய லீஃப் டைப்ஸ் இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி 3 லீவ்ஸு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு மற்ற இதையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் எல்லா டைப்ஸுமே சொல்கிறேன். இது மாதிரி ஷேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு லுக் கிடைக்கும். ரோஸு அந்த மாதிரிக்கெலாம் வந்து இந்த லீஃப் போட்டோம் அப்படின்னா நல்ல லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் வந்து நார்மல் லீஃபே போட்டு பெரிய சைஸ் லீஃப் போட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் வரதை வந்து ஷார்ப் பண்ணிடணும். அவ்வளோதான். சென்டர் லைன் வந்து நார்மல் லைன் போட்டுக்கலாம், இல்லை வந்து டபுள் லைன் போடுறதுனாலும் டபுள் லைன் போட்டுக்கலாம். நம்ம ஷேட் பண்ணுறப்ப டபுள் லைன் போட்டோன்னா அதுக்கு தனியாக லுக் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஷேடிங் லீஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகிற லைன் வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து சாதாரணமாக போடுற லீஃப் மாதிரி தான். ரொம்பவே ஈஸி தான். லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். கிளாஸ் வந்து நம்ம வந்து 8 கிளாஸ் கிட்டே வந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் அந்த மாதிரி இருக்கையில் முடிஞ்சிடும். லாஸ்ட் வந்து நம்ம ப்ரைடல் ஹேண்ட் போட்டு கிளாஸ் முடிச்சிருவோம் இன்ஷால்லா. நெக்ஸ்ட் வந்து நார்மலாக லீஃப் போட்டுட்டு சென்டரில் வந்து கர்வ் போட போகிறோம். கர்வ் டைப் டபுள் கர்வ் போட்டோம்னா போல்ட் லைன் கொடுத்து நம்ம பெண்ட் பண்ணி அதை வந்துட்டு போல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சென்டரில் ஒரு ஹைலைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து டபுள் லைன் கொடுத்தோம் அப்படின்னா ஷேடிங் பண்ணுறதுக்கு ஒரு தனி லுக் இருக்கும். அதுக்காக தான் வந்து டபுள் லைன் போடுறோம். அவ்வளோதான். குட்டியாக ஒரு ஸ்டெம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த லீஃபை. நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் வந்துட்டு
ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது அதே மாதிரி டபுள் லைன் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் வந்து ஃபஸ்ட் டைப் மாதிரி தான். சிங்கிள் லைன் போட்டு ஷேட் பண்ணாமல் விட்ருப்பேன். இப்போ வந்து டபுள் லைன் போட்டுட்டு இப்போ ஷேட் பண்ணால் என்ன லுக் இருக்கும் அப்படின்னு இந்த லீஃபில் பார்ப்போம். அவ்வளோதான். இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஷேட் பண்ணாத லீஃப்க்கும் நம்ம ஷேட் பண்ண லீஃப்க்கும் ஒரு தனி லுக் தெரியும். இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளாருக்கும் இப்போ நம்ம போட்டதுக்கும் உங்களுக்கு தனியாக பார்த்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் வந்துட்டு கீழே ஆப்பிள் ஷேப் மாதிரி லைட்டாக அகலமாக வந்து மேலே ஒடுக்கமாக கொண்டு வரணும். இதுவும் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் லீஃபு. லாஸ்ட்டாக வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்து இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடலாம். அவ்வளோதான் இந்த டைப்பு. நெக்ஸ்ட் டைப் வந்து லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. 2 லீஃப் போட்டுட்டு இடக்குள்ளேருந்து ட்ராப் டிசைன் போடுற மாதிரி போய் அதை வந்து ஷேட் பண்ணுறோம். இது ஒரு தனி பேட்டர்னு. இந்த மாதிரி வந்து நம்ம லீஃப் போடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் போடுற இந்த மாதிரி லீஃப் போட்டோம் அப்படின்னா லுக்காக இருக்கும். அவ்வளோதான். 3 ட்ராப் டிசைனு, லாஸ்ட்டாக வந்து 2 ஷார்ப் லீஃப் போட்டு அதை அப்படியே ஷேட் பண்ணிடணும். அந்த பெரிய லீஃபில் வந்து நம்ம ஸ்ப்ரில் டிசைன் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்ப்ரில் டிசைன் போடலாம். மற்ற 3ஐயும் வந்து நம்ம ஷேட் பண்ணிடலாம். லைட் ஷேட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை டார்க் ஷேட் பண்ணுறனாலும் நம்ம டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற டிசைனுக்கு எந்த லுக் வந்து நமக்கு ஒத்து வருமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஷேடிங் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லீஃப், நார்மல் லீஃப் அப்படியே கட் ஒர்க் மாதிரி அந்த சைடில் மட்டும் அந்த லைனாக நம்ம லேயராக கட் பண்ணி ஷார்ப் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். கடைசியாக எல்லா லீஃபுமே வந்து நம்ம ஷேட் பண்ணி போல்ட் லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நேச்சுரல் லுக் வரும். அதுக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷேடிங் தான் வந்து ஃப்ளார்ஸ்லேயும் லீஃப்லேயும் ரொம்ப முக்கியம். சென்டர் லைன் வந்து அந்த நரம்பு சொல்லுவோம்ல, கொஞ்சம் டார்க்காக போட்டு இந்த குட்டி ஸ்டெம் போட்டுடலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஃபுல் ஷேட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை லைட் ஷேட் பண்ணுறனாலும் லைட் ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக இருக்கும். இந்த லீஃபு எல்லா லீஃப்மே எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு இல்லை. இத்தனை டைப்ஸ் இருக்குது. இதுவே வந்து இப்போ நான் சொன்னதே வந்து கம்மி தான். இதோட இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து ட்ராப் டிசைன் மாதிரி தான் இந்த லீஃப் வரும். அதை வந்து நம்ம ஃபுல் ஷேடில் 3rd டைப் வந்து ட்ராப்பாக வச்சுருப்போம். இது வந்து அந்த ஸ்பேஸோடு அந்த ட்ராப் வைக்க போகிறோம். குட்டி குட்டியாக இந்த லீஃப் போடல இன்னும் கொஞ்சம் லுக் அழகாக இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க கையெல்லாம் ஒரு ரோஸ் போட்டு இந்த மாதிரி லீஃப் போட்டோன்னா நல்ல லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் வந்து அதே மாதிரி த்ரீ லீஃப் தான். மோஸ்ட்டாக 3 லீஃப் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. வந்து நார்மலாக உள்ள மாதிரி 3 லீஃப். இதை வந்து ஷேட் பண்ணாமல் காட்டியிருக்கேன். 4th டைப் வந்து ஷேட் பண்ணி காட்டியிருப்போம். அது டபுள் அந்த லைனில். இது வந்து சிங்கிள் லைனில் ஷேட் பண்ணாமல் இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைப் இந்த லீஃப் வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் லுக்கில் தான் வரும். ஹார்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் சாய்வலாக போட்டுக்கலாம். போட்டு நடுவில் வந்து கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு ஸ்டெம். அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ஷேட் பண்ணோன்னா இது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். லீஃப் வந்து ஆல்ரெடி ஒயின்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். லைட்டாக கொண்டு வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்து இழுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஒயின்ஸ் வச்சு நம்ம லீஃப் போடலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் வந்து இதோட முக்கியமே. அடுத்து வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி போடுறேன். இது மாதிரி போட்டு நம்ம நார்மலாக ஏதாவது ஃபில்லிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை இடையில டிசைன் போட்டு கவர் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டிசைன் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். லீஃபாகவும் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ட்ராப் டிசைனை இந்த ஒயின்ஸ் இதை வச்சே வந்து நம்ம அதிகமாக டிசைன் போட்டு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபில்லிங்ஸு கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஹோம்ஒர்க்லாம் வந்துட்டு எல்லோரும் சென்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சென்ட் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.